புஷ்பா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட வசூல் புரட்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. முதல் நாள் முதல் காட்சி ஒரு பெண்மணி கூட்ட நெரிசலில் இறங்கி இறந்து ரொம்பவே அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாயிடுச்சு. இப்போ அதன் விளைவாக நம்ம அல்லு அர்ஜுனை கைது பண்ணி அன்னைக்கு மதியானமே விசாரித்து ஈவினிங்கே விட்டாங்க. இது அதை விட பெரிய சர்ச்சையாயிடுச்சு. ஏப்பா ஏழைகளுக்கு ஒரு நியாயம், பணக்காரங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கழுவி ஊற்றிருக்காங்க ரசிகர்கள். இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒருவேளை இந்த மாதிரி சர்ச்சைகளே படத்துக்கான மைலேஜோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தோட வசூல் பெரிய சம்பவம் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படம் போகிற போக்கில் 2000 கோடி ஈஸியாக அசால்ட்டாக அடிக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ போகிற ஸ்பீடை பார்த்தா 3000 கோடி கூட தொற்றுமோட அந்த அளவுக்கு படம் வசூலில் பட்டையை கிளப்பிட்டுருக்கு. இது வரைக்கும் வெறும் 10 நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா படத்தோட வசூல் 1292 கோடி. வெறும் 10 நாட்களில் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படம் இவ்வளோ வசூலை குவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இன்னையோட 1300 கோடியை அசால்ட்டாக தொற்றும். ஸோ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த படம் சாதாரணமாகவே 2000 கோடிக்கு மேலே அடிக்கும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. சங்கராந்திக்கு தான் இந்த கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகுது, விடாமுயற்சியும் ரிலீஸ் ஆகுது. எப்படி பார்த்தாலும் 2 படங்கள் வந்தாலும் சரி வெளியாலும் சரி புஷ்பாவோட அந்த வசூல் இந்த ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் பயங்கரமாக போயிட்டுருக்கும். 10ஆம் தேதினா கணக்கு போட்டுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதா இப்போ ஒரு 14 நாள், அப்போ ஒரு 10 நாள். ஸோ 24 நாட்கள், கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேலே புஷ்பா 2 படம் ஓட போகுது. ஸோ அசால்ட்டாக 3000 கோடி அடிக்கிறதுலையோ 2500 கோடியை வசூல் அடிக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம். இன்னும் சொல்லப்போனால் 270 கோடிக்கு மேலே வரும்போதே பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே லாபம்தான். இப்போ இந்த படம் போகிற ஸ்பீடுக்கு நம்ம சொன்ன மாதிரி ராஜமௌலியோட பாகுபலி 2 சாதனையெல்லாம் தவிடுபொடி ஆக்கிரும் இந்த புஷ்பா அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.